48 நாள சுகரை அற்புதமாய் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த புங்கன். இது நல்லா பிச்சிடணும். பிச்சு 200 ml தண்ணியில போட்டுடணும். பிச்சு இங்க பாருங்க 200 ml தண்ணியில இப்படி போட்டுறணும். போட்டுட்டு சொல்லுங்க 10 மிளகு போடணும். அதுல 10 மிளகு இடிச்சு போட்டுட்டு ஓகே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போடணும். சீரகம் போடணும். 200 ml தண்ணி அதை கொதிக்க வைத்து நன்றாக சுண்ட வைத்து 100 ml ஆக்கணும். 100 ml வடிகட்டணும். 100 ml வடிகட்டிட்டு காலையில் 50 ml வெறும் வயிற்றுல சூப்பர் ஆகிறதுக்கு முன்னால, அதே போல மாலையில 50 ml தொடர்ந்து குடித்து வர சுகர்னுடைய அளவு படிப்படியா கண்ட்ரோல்ல வந்துடும். கண்ட்ரோல் நார்மல் ஆயிடும். பயப்பட தேவையில்லை. என்னங்க அப்படி சாப்பிட்டீங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா இந்த டைப் 2 இருக்கிறவங்களுக்கு, டைப் 1 இன்சுலின் போறவங்களுக்கு இல்ல, டைப் 2 இருக்கிறவங்களுக்கு, அதாவது மருந்து மாத்திரைகள் சூரணங்கள் கசாயங்கள் குடிக்கிறவங்களுக்கு நான் சொல்ற மூலிகையை 48 நாள் தொடர்ந்து காலையில சாயந்தரம் வெறும் வயித்துல ஒரு 50 ml குடிக்கலாம். இல்ல பிடிக்கிறதுனால 100 ml குடிச்சாலும் தவறு இல்லைன்னு சொன்னீங்க. அது என்ன மூலிகை, அது எப்படி செய்யணும், அது எப்படி 48 நாள் சரியாகும்? ஆமா சார், இதான் புங்கை மரத்தினுடைய இலை. புங்கன் மரத்தினுடைய இலையா? மரத்தினுடைய இலை. நண்பர்களே, இதுதான் புங்கன் மரம். ஃபர்ஸ்ட் புங்கன் மரத்தை பாருங்க, அதுக்கப்புறம் அந்த புங்கன் காயெல்லாம் காமிக்கிறேன். இது பனை நொங்கு இருக்குல்ல, பனை மரத்துல இருந்து வர நொங்கு, அந்த நொங்கு மேல மூடி வைக்கிற சாதாரண புங்க இலை. இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இந்த மரத்துக்கு கீழே உக்காந்தா இது குளிர்ச்சி தன்மை உடையது. அதே மாதிரி இந்த மரத்துக்கு கீழே மே மாசம், அதாவது ஏப்ரல் மே அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா கட்டில் போட்டு தூங்குவாங்க, இல்லைன்னா ஒரு பாயை விரிச்சு தூங்குவாங்க, இல்லைன்னா சாதாரணமா தலைக்கு சுத்துற துண்டு இருக்கு இல்லையா, அதை விரிச்சு போட்டு தூங்குவாங்க. அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், ஏசில இருந்த மாதிரி இருக்கும் அந்த வெயில் காலத்துல கூட. அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் இந்த புங்கன் மரம். இதனுடைய இலையும் சாப்பிடலாம், சாப்பிட்டு காமிக்க போறாரு. அதே மாதிரி இதுல காயில மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்கு. புங்கன் பல்பொடி பல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாம புதுமையான தகவல் என்னன்னா, சக்கரை நோய்க்கு அற்புதமா தீர்வு இருக்குன்றாரு. இதுதான் புங்கன் காய். என்னுடைய கையில இருக்கு பாருங்க, புங்கன் காய் அழகா இருக்கு. இதுதான் புங்கன் காய். அதாவது வட்ட வடிவிலையும் புங்கன் காய் இருக்கும், இது மாதிரி நீல வடிவிலையும் புங்கன் காய் இருக்கும். இந்த புங்கன் இலையே அவர் ஐயா என்ன சொல்றாருன்னா, பச்சை இலையை எடுத்து கசாயம் போட்டு குடிச்சாதான் வேலை செய்யும் சொல்றாரு. ஐயா இப்ப சொல்லுங்க ஐயா, இந்த சுகர் உள்ளவங்க, அதாவது டைப் 2 இருக்கிறவங்க, டைப் 1 இருக்கிறவங்க இன்சுலின் போடுவாங்க, டைப் 2 இருக்கிறவங்க மாத்திரை மருந்து சூரணம் அதுக்கப்புறம் கசாயம் குடிப்பாங்க, இல்ல வீட்டு வைத்தியம் செஞ்சுறாங்க. அவங்களுக்கு இதுல எப்படி 48 நாள் சரியா பண்றீங்க? ஆமா சார், இந்த இலையில வந்து ஒரு 10 முதல் 15 இலை எடுத்துக்கலாம். ஒரு 10 மிளகு. ஓ, இப்படி எடுத்துக்கணும். ஆமா, இப்படி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கணும். எடுத்து நல்லா பிச்சிடணும். பிச்சிடணும். இப்படி நேயர்களே எடுத்து இங்க பாருங்க, இப்படி பிச்சிடணும். ஆமா, இப்படி நல்லா பிச்சிடணும். பிச்சு 200 ml தண்ணியில போட்டுடணும். பிச்சு இங்க பாருங்க 200 ml தண்ணியில இப்படி போட்டுறணும். போட்டுட்டு சொல்லுங்க 10 மிளகு போடணும். அதுல 10 மிளகு இடிச்சு போட்டுட்டு ஓகே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போடணும். 200 ml தண்ணி அதை கொதிக்க வைத்து நன்றாக சுண்ட வைத்து 100 ml ஆக்கணும். 100 ml வடிகட்டணும். 100 ml வடிகட்டிட்டு காலையில் 50 ml வெறும் வயிற்றுல சூப்பர் ஆகிறதுக்கு முன்னால, அதே போல மாலையில 50 ml தொடர்ந்து குடித்து வர சுகர்னுடைய அளவு படிப்படியா கண்ட்ரோல்ல வந்துடும். கண்ட்ரோல் நார்மல் ஆயிடும். பயப்பட தேவையில்லை. சூப்பருங்க ஐயா. அதோட சேர்த்து அவங்க எடுக்கிற மருந்து மாத்திரையில எடுத்துக்கலாம். அதுவும் எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை அதெல்லாம் இல்ல, ஒன்னும் தப்பு இல்லை. ஐயா இதுல 48 நாள்ல சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருத்துவ தகவல் சர்க்கரைக்காக சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஒரு சில ஐயா நான் கேப்சூலா எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா அவங்க எப்படி எடுக்கலாம்? கேப்சூலா எடுத்துக்கணும் போது நல்லா ஒரு கிலோ அளவுக்கு நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு எலிய வெயில் நல்லா காய வச்சு பவுடர் அரைச்சிக்கணும். 1 கிலோ பவுடர். அது அதிகமா இருக்குதுன்னா ஒரு 100 கிராம் சொல்லுங்களேன். ஒரு 150 கிராம் ஒரு 150 கிராம் பவுடர் அரைச்சிட்டீங்கன்னா நிழல்ல காய வைக்கணும். நிழல்ல காய வச்சு 150 கிராம் பவுடர் ஆமா அரைச்சிக்கிட்டு ஒரு 50 கிராம் மிளகு, 50 கிராம் மிளகு தூள் அத கூட சேர்த்து கலந்துடணும். கலந்துட்டு ரெண்டையும் வச்சுக்கிட்டு கேப்சூல்ல போட்டுக்கிட்டோ இல்ல ஒரு ஸ்பூன்ல அரை ஸ்பூன் அளவு போட்டு வெந்நி குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து சாப்பிட வரும்போது சுகர் குறையும். ஓ, இது அருமையா இருக்கே. சரிங்கய்யா. அப்படி ஐயா இது காஞ்சி இலையா இருக்குது, வேலை செய்யுமா? செய்யும், கண்டிப்பா செய்யும். ஆனா பச்சை அளவுக்கு செய்யாதுன்றீங்களா? பச்சை அளவுக்கு செய்யாது, கம்மியா இருக்கும். அது பிரச்சனை இல்லை. சரிங்க. இதுல வேற என்ன மருத்துவ தகவல் இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா இந்த காய் இருக்கு பாருங்க. ஆமா, இந்த காயில வந்து குழந்தைகளுக்கு இதுக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு கழுத்துல கட்டுவாங்க. இதுக்குள்ள? ஆமா. எதுக்காகன்னா இதனுடைய மெடிசன் வேல்யூ தான். அதாவது வந்து குழந்தைகள் ஏற்படுகிற தோஷம் மாந்தம் இப்படி கட்டிடுவாங்க. ஆமா, பிட்ஸ் வராது. இப்படி காய் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆமா அது என்ன பண்ணுவாங்க, சென்டர்ல ஒரு ஓட்டை போட்டு ஒரு நூல் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கட்டிடுவாங்க. இப்படி
அப்போ இந்த காயினுடைய வாடை படப்பட அது நாக்கில் கூட இப்படி நக்கி சில நேரத்துல பார்க்கும். அப்படி பார்க்கும்போது ஜீரண சக்தி மேம்படும், தோஷங்கள் வராது, குழந்தைய வந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லை, இதுல இருக்கிற இந்த பருப்பு எடுத்து டீசல் ரெடி பண்றாங்க. பயோடீசல் பண்றதுக்காக இந்த காயை யூஸ் பண்றாங்க. இன்னும் வந்து இந்த காயில நிறைய தகவல் இருக்கு. அடுத்து இந்த பூவுல பாத்தீங்கன்னா பூக்களை எடுத்து நல்லா ஒரு கிலோ அளவுக்கு சேகரம் பண்ணி காய வச்சு ஒரு புது சட்டியில போட்டு லேசா வறுத்துக்கிட்டே வரணும். தொடர்ந்து ஒரு 1/2 hour வறுத்துக்கிட்டு வரும்போது ஒரு காப்பி கொட்டை கலரா அந்த பூக்கள் வந்து மாறும், காப்பி பவுடர் மாதிரி மாறிடும். அதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கிட்டு வெள்ளைப்படுற பெண்கள் காலையில ஒரு 1/2 ஸ்பூன் மோர்ல போட்டு காலைக்கு குடிச்சிட்டே வந்தாங்கன்னா தொடர்ந்து 1 மாசம் கூட சாப்பிடலாம். அந்த வெள்ளை போக்கு படிப்படியா நின்றுடும். அந்த மாதிரி ஒரு மருந்து இருக்கு. அடுத்து வந்து இந்த மரத்தினுடைய வேர் பட்டை இருக்குல்ல, அந்த வேர் பட்டையை வெட்டி எடுத்து சீவி எடுத்துக்கணும். படிகாரம் இருக்கு பாருங்க, நம்ம திஷ்டிக்கெல்லாம் கட்டுவோமே, அந்த படிகாரத்தை சுண்ணம் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மூலிகை வந்து புங்கன். அதாவது அந்த வேர் பட்டையை நைஸா சீவி எடுத்துக்கணும். எடுத்துட்டு உரல்ல போட்டு நல்லா இடிச்சு அந்த சாறு எடுத்து அந்த சாறுல படிகாரத்தை போட்டு கல்லுல ஒரு குழி அம்மின்னு சொல்லுவோம்ல, கழுவக்கல், அதுல படிகாரத்தை தூள் பண்ணிக்கிட்டு இந்த சாரை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைக்கணும். அரைச்சி பில்ல பண்ணி தட்டி காய வச்சு ஒரு 10 வரட்டி அடிக்க அதுல புடம் போடணும். புடம் போட்டோம்னா அந்த படிகாரம் வந்து பஸ்பம் ஆயிடும், படிகார பஸ்பம். இதை வந்து வாய்ப்புண்ணு, வயிறு புண்ணு, சுகர்னால ஆறாத புண்ணு, இதுக்கெல்லாம் உள்ளுக்கு சாப்பிடலாம். நல்லா ஒரு 1/2 கிராம் அளவுக்கு இல்ல 1 கிராம் அளவுக்கு வந்து வெண்ணெயில வச்சு சாப்பிடும் போது இந்த நோயெல்லாம் கட்டுப்படும். ஆறாத குழிப்புண்ணெல்லாம் ஆறிடும். ஐயா, இந்த மூலிகை சாப்பிட்டு காமிக்கிறேன் நீங்களே. நான் கண்டிப்பா சாப்பிட்டு. இது பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா, இதை சாப்பிட்டு காமிங்களே. ஆமா, புங்க இலை சாப்பிடக்கூடியது. நண்பர்களே, இது எப்படி புங்க இலை போயிட்டு கசாயம் வச்சு குடிக்கிறது, இது சாப்பிடக்கூடியதான்னு கேட்பீங்க. இது சாப்பிடக்கூடிய மூலிகை தான். ஆமா, இது சாப்பிட்டு காமிங்க ஐயா. என்னங்க அப்படி சாப்பிட்டீங்க? அருமையா சாப்பிடுறாரு. சூப்பர் சூப்பருங்கய்யா. இத பச்சை வாயில சாப்பிடும் போது பல்லுக்குள்ள இருக்கிற பூச்செல்லாம் செத்துரும். ஏன்னா இதுக்குள்ள இருந்து ஒரு ரசாயனம் வெளிப்படும். அது வந்து ஒரு ஆசிட் மாதிரி வேகமா பாயும். அது பாயும் போது அந்த எண்ணெய்னு சொல்லுவோம்ல, பயோடீசல், அந்த டீசலுடைய சக்தி இதுல பண்ணும் போது பல் பூச்செல்லாம் போயிடும். இந்த விதையில பல்பொடியும் செய்வாங்க. ஆமா, புங்கன் பல்பொடி நல்லா போயினுக்குது இல்லையா? நேயர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புங்கன் பல்பொடி இதுல தான் செய்வோம். நிறைய புங்கல் பல்பொடி போகுது. ஏன் நேயர்களே, ஒரே மூலிகை பல்வேறு வகையான நோய், 48 நாள சுகரை அற்புதமாய் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த புங்கன். இதை கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாருங்க. ஒருவேளை இதுல விஷத்தன்மை இருக்குதுனாக்க பயப்பட வேண்டாம், இதுல ஒண்ணும் இல்ல. அதுக்காக தான் நம்ம மிளகை சேர்த்துறோம். 7 மிளகு இருந்தா எதிரி வீட்டுல சாப்பிடலாம், 10 மிளகு இருந்தா பகல் வீட்டுல சாப்பிடலாம். சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இன்னும் தகவல் வேணா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.